வேட்டையின் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். இப்படத்தின் டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இப்படத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் குறித்த போஸ்டர் படக்குழு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் பிரபல தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா சைமன் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். மேலும் சுமார் 38 ஆண்டுகள் கழித்து மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு சத்யராஜ் கூலி படத்தில் நடிக்க உள்ளார். மொட்டை தலை, தாடி, கண்ணாடியுடன் கருப்பு வெள்ளையில் சத்யராஜ் இருக்கும் போட்டோவை படக்குழு வெளியிட்டது. இப்படத்தில் சத்யராஜ் ராஜசேகர் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். கோட் படத்தை தொடர்ந்து விஜயகாந்த் காட்சியை AI மூலம் கூலி படத்திலும் வைக்க உள்ளாராம் லோகேஷ் கனகராஜ். அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் காட்சி படம் முழுவதும் வருமாம். இதனை அடுத்து கூலி படம் முடிந்த கையோடு ரஜினி அவர்கள் விஜயகாந்த் சமாதிக்கு வர இருக்கிறாராம். அதே போல கன்னட நடிகர் உபேந்திரா கூலி படத்தில் காளிஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.